ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் வந்திருக்கின்றேன். நீ செய்த பாவங்களை போக்கவும் உன் பாரத்தை முழுமையாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையில் இருந்து உன்னை விடுவிக்கவும் எதை இழந்தாயோ அதையெல்லாம் திரும்ப பெறுவதற்கும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உன் தாயாகவும் நீ என் பிள்ளையாகவும் இருக்கின்றாய். உன் கர்ம பலன்களை விலக்கி உன் துயரங்களை போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகின்றேன். கவலைப்படாமல் இரு, அம்மா நான் இருக்கின்றேன், கலங்காதே. கால நேரம் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. பொறுமையாக இரு, மனம் தளராதே. என் பிள்ளையான உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கும் நேரம் கனிந்து விட்டது. அவர்கள் என் பிள்ளையை எந்த அளவிற்கு மன கஷ்டத்திற்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் அனைத்திற்கும் நான் பதில் தரப்போகின்றேன். எதையும் நீ காட்டிக் கொள்ளாதே. உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைகளுக்காகவும் ஆறுதலுக்காகவும் காத்திருக்கிறது உன் மனம். குழந்தையே, இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. நம்பிக்கையுடன் என்னை தொடர்ந்து வா. உறவுகள் உன்னோடு இருக்கும்போது கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு. நீ தன்னந்தனியாக இருக்கும்போது கடவுளே உன்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ வைக்கும் தெய்வமாக, வழிநடத்தும் குருவாக, உயிர் காக்கும் தாயாக, வாழ்வில் நல்வாழ்காட்டியாக தாயே உன்னை வணங்குகிறேன் என்று தினமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். துன்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்று நினைக்கும் அளவிற்கு கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை நினைத்து கவலை கொள்ளாதே. எல்லாம் ஒரு நாள் இருள் சூழ்ந்த நிலையிலிருந்து விடியலுக்கான ஒளிதான். எல்லா நேரத்திலும் பக்கபலமாய் நான் இருப்பேன். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் பயம் எல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். பயப்பட்டால் உன்னால் வாழ்வில் முன்னேறவும் முடியாது. அடுத்த நிலை என்ன என்று யோசிக்கவும் முடியாது. முதலில் பயத்தை தூக்கி போடு. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேர போகிறது. நீ எதிர்பார்த்தது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். இது உன் அம்மாவாகிய என் சத்திய வாக்கு. வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல தெரியாது. உன் வாழ்க்கை உன் கையில். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் சிரித்துக்கொண்டே இரு. காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். எதிரிகளை ஜெயிக்க வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால் நீ ஏந்த வேண்டிய ஒற்றை ஆயுதம் புன்னகை மட்டுமே. எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கின்றானே என்ற நினைவே அவனை கொன்றுவிடும். உலகில் நிம்மதியாக வாழ ஒரே வழி அன்பில் சிக்கிக் கொள்ளாதே. தள்ளி நின்று அன்பாக இரு. கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அம்மாவாகிய நான் என்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.